இருக்கலாம் பாண்டா பிடிக்கும். எனக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாண்டா இருக்கிறதுலயே ரொம்ப அரிதான ஒண்ணு ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அதுகளே சோம்பேறித்தனத்தினால இனப்பெருக்கம் பண்றது இல்ல, சாப்பிடுறது கிடையாது அப்படின்னு. அதுல ரொம்பவே வித்தியாசமான ஒரு பாண்டா தான் இந்த ஜூல இருக்கு. இதை காப்பாத்துறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஷேக் என்ன பண்றாருன்னா, அந்த பாண்டா எனக்கு எப்படினாலும் வேணும், அதுக்கு எத்தனை கோடினாலும் நான் செலவு பண்றேன், அதை கடத்தி கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜாக்கி சான் அங்க ஒரு சண்டையை போட்டுட்டு இருக்காரு. அந்த இடமே அப்படியே கலவர பூமியா இருக்கு. நம்ம ஒரே ஆள் 30 பேரை போட்டு பொலன்னு பழக்க எடுக்கிறாரு. கடைசி பார்த்தாதான் தெரியுது இது எல்லாமே சினிமா ஷூட்டிங்ல நடந்துகிட்டு இருக்கு. அவரே கேக்குறாரு, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்காயா டைரக்டர், இதெல்லாம் என்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நம்புவாங்க சார், இதுக்கே இப்படி சொல்லிட்டீங்க, அடுத்து இதை விட பயங்கரமான கதையெல்லாம் வச்சிருக்கேன்னு பேசிட்டு இருக்கும் போல என்ன கதைன்னு சொல்லியான்னு பார்த்தா அவரோட ஜாக்கெட்ல பிளட்டை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அதை வேற சுட்டு தள்ளிடுறாங்க. அவர் மூஞ்சி ஃபுல்லா பிளட். இவர் கதை சொல்லிட்டு இருக்கும் போலே டென்ஷன் ஆகி அங்க இருந்து ஜாக்கி கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் ஜாக்கியும் அசிஸ்டண்டோ உட்காந்து பேசுறாங்க. அவர் இந்த மாதிரி ரொம்ப பெரிய செலிபிரிட்டியா இருக்கனால அவருக்கு நிறைய ஈவென்ட்ஸ்க்கு கூப்பிட்டு இருப்பாங்கல்ல, அதுல ஒவ்வொன்னா சொன்னா இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டு இருக்காரு. மாதிரி ஜூல ஒரு பாண்டா இருக்கு, அதை நீங்க தத்தெடுக்கிறீங்களான்னு கேக்குறாங்கன்னு சொன்னா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஜாலியா எக்ஸைட்மெண்டா ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டக்கு அப்புறம் பார்த்தா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஜாக்கி இந்த மாதிரி பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் தான் போயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் நான் சொல்ல மாட்டேன், நீங்க பாத்துட்டு இருக்கேன் நான் டிவைஸோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது மூவியை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கீழே கமெண்ட் பண்ணி என்கிட்ட சொல்லலாம். வராருன்னு சொல்லிட்டு அந்த ஜூலயே எல்லாரும் ரொம்ப வரவே இருக்கிறாங்க. அவரும் வர வழியில எல்லா மிருகங்களையும் பார்த்துட்டு ஜாலியா ஜூக்கு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா அசிஸ்டன்ட் 2 ஐஸ்கிரீம் வச்சுட்டு நிக்கிறான். எனக்கு ஒன்று குடுறான்னு கேட்டா கொடுக்க முடியாது, உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிக்கிறான். போடா நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்க இருக்க எல்லா விருங்குகளோடையும் அங்க இருக்கிற ஆட்களோடையும் போட்டோ நல்லாவே எடுத்துக்கிறாரு. ஒரே ஒரு குறுக்கள் வருகிறார் வழி விடுங்கோ அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு ரோபோ உள்ள வருது. இதோட பேரு டோனியாமா. எல்லாத்துக்கிட்டே ஒரு மாதிரி வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கு. அப்பதான் டைரக்டா ஒரு பொண்ணை போய் பார்த்தா இவ வந்து அந்த பாண்டாவா பராமரிக்கிற பொண்ணு. அங்க ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கா, அது என்னன்னு தெரியல. பாண்டாவுக்கு சாப்பாடு கொடுக்க நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாண்டாவை போய் பார்த்தா அது குட்டியா இருக்கு அழகா. அந்த பால் டப்பா வச்சுட்டு நீ வரலன்னா நான் குடிச்சிருவேன்னு சொன்னா அப்புறம் எப்படியே இறங்கி வந்து அந்த பாலையும் குடிக்குது அந்த பாண்டா. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கா. என்ன இத்தனோண்டா இருக்குன்னு கேட்டா, நீ காசே கொடுக்க மாட்டேங்கிற, உனக்கு இது கொடுக்கறதே பெருசு அப்படின்றாங்க. சரி ஓகே ஜாக்கி சானை பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஓனர் சொல்றாரு, நான்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவரெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே ஜாக்கி அங்க வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றாரு. அதை பார்த்தோன்னே ஜாக்கி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எக்ஸைட்மெண்ட் ஆகிறத விட இந்த ஓனர் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தால அவன் எக்ஸைட் ஆகி அப்படியே ஜாக்கி மேலேயே குதிச்சிடுறான். அப்புறம் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கூட உட்காந்து சாப்பிடுறா. பார்த்தா அந்த ஓனர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். நம்ம போய் பாண்டாவை பார்க்கலாமான்னு கேட்டா சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு 2 பேர் பாண்டாவை பாக்குறதுக்காண்டி போறாங்க. அங்க போய் பாண்டாவை தேடி பார்த்தா அது எங்கேயுமே காணோம். பேசி பார்த்தா நம்ம ஜாக்கியோட காலை கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே கியூட்டா ரியாக்ட் பண்ணுது. எதுக்கு இது இப்படி பண்ணுதுன்னு கேட்டா அதுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா இப்ப அது கேஸை ரிலீஸ் பண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அது கேஸை ரிலீஸ் பண்ணுது. இதுவே அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா போகுது அந்த இடத்துல. இந்த பக்கம் ரவுடிகள் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த வில்லனுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி பாண்டாவை கடத்தி கொடுத்தீங்கன்னா $1 மில்லியன் தரோம் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு பெரிய அமௌண்ட் இந்த பாண்டாக்கா, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவனு வந்து அவனோட அடியாட்கள் எல்லாத்தையும் சொல்றான். அங்க ஒரு ஹெட் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, இந்த பாண்டாவை பிடிக்கிறதுக்கு எங்களை அனுப்புறீங்க, இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேட்டா, வேலையை முடிச்சேன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடைக்கும் சொல்லி காசா அப்பா கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்க. அப்புறம் அந்த பாண்டாவை கடத்துறதுக்கு அவனுங்களும் அந்த ஜூக்ல வந்து சிசிடிவி செக் பண்ற கேமரா கிட்ட வந்துடுறானுங்க. ஒருத்தன் உள்ள இருந்து குதிச்சிடறான், இன்னொருத்தன் அதுக்குள்ளே ஸ்டக் ஆகி மாட்டிக்கிட்டான். இவனுங்களை பார்த்தா ரவுடி மாதிரியே தெரியல. ஒருத்தனை போட்டு பொழந்துட்டானுங்க, இன்னொருத்தனையும் அவனே அடிச்சு சமாளிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் அங்க தொங்கிட்டு இருக்கவன இவன் பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். அவனுங்க 2 பேரும் சரியான காமெடி பீஸா இருக்கானுங்க. அப்புறம் தான் அவங்க கூட்டத்துக்கு இவனுங்க 2 பேரும் தான் சிக்னல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நாங்க சிசிடிவி கேமரா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க குரூப்பே 2 பக்கமா பிரிஞ்சு அப்படியே ஜூக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா பாண்டாவை தத்தெடுத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு செர்மனி நடந்துட்டு இருக்கு. ஜாக்கி வந்து அந்த பொண்ணுக்கு கை காட்டினா பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் அவன் நமக்கு தான் கை காட்டுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஹெல்த் வாங்கி தரட்டான்னு கேட்டா ஆல்ரெடி வாங்கிட்டேன்னு சொல்றா. சரி நான் அவங்க கூட போட்டோ எடுத்துக்கவான்னு கேட்டா நான் அவர்கிட்ட ஆல்ரெடி போட்டோ எடுத்துட்டேன்னு சொல்றா. சரி அடுத்ததா பேச வருவோம்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிட்டா. அசிஸ்டன்ட்டுக்கு பல்ப் ஆகி போச்சு. அப்புறம் ஜாக்கி இந்த பாண்டாவை தத்தெடுத்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பேசிட்டு இருக்காரு. இந்த அசிஸ்டன்ட் கடுப்பாயி அங்க இருக்கிற ஒரு பாண்டா கடைக்கு வந்துடுறான். பார்த்தா இந்த அடியாட்கள் எல்லாருமே ஜூக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இதை பார்த்து அசிஸ்டன்ட் போய் ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறான். ஹெட் உள்ள வந்து ஹலோ நான் இங்கதான்டா இருக்கேன் திரும்பி பாருங்கடான்னு சொன்னா எல்லாரும் பாண்டாவை பாக்குற ஆர்வத்திலையும் ஜாக்கியை பார்க்க ஆர்வத்திலையும் இருக்கிறானுங்க. அப்புறம் துப்பாக்கி வச்சு சுட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஐயோ இவங்க நம்மள வந்து கொலை பண்ண வந்திருக்காங்க போல அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பயந்து உட்காடுறாங்க. இந்த பக்கம் இன்னொருத்தங்க இருப்பாங்கல்ல, அவனுங்க எங்க வந்திருக்கானுங்களா, இந்த ஜூ வந்து
தனிப்பட்டு தான் இருக்கு. இதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் சென்டர் இருக்கு. அங்க வந்து எல்லாரையும் கெட்டி வச்சுட்டு அந்த இடத்தையே இவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறானுங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கா. ஜூவோட ஹெட் போய் அந்த ரவுடி ஹெட் கிட்ட பேசினா அவன் இதுக்கெல்லாம் நம்ம சரிப்பட்டு வர மாட்டான்னு ஒரே அடிதான் அவர் அங்கேயே விழுந்துட்டாரு. இந்த பக்கம் எல்லாத்தையும் நம்ம ஜாக்கி வந்து பாண்டாவோட கண்ணாடிக்கு அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்கா. அந்த பாண்டாவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா உள்ள வரானுங்க. இந்த பொண்ணு என்ன பண்றானா, போலீஸ்க்கு எப்படியாவது வந்து நம்ம கால் பண்ணிடலாம் சொல்லிட்டு பண்ணா அங்க எந்த சிக்னலுமே கிடைக்கல. அதுக்கு முன்னாடியே இவனுங்க எல்லாத்தையும் கட் பண்ணிட்டானுங்க போல. அந்த பொண்ணு கிட்ட பாண்டாவை கொடுத்து நீ போ, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்னு அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஹெட் குடுறான்னு கேட்பான்னு பார்த்தா, நீ என்ன ஜாக்கியாம்ல பெரிய ஆக்டராம்ல, உனக்கு நல்லா சண்டை போட தெரியுமா, அது தெரியுமா இது தெரியுமான்னு பேசிட்டு இருக்கான். ஐயோ சார் எனக்கு சண்டையெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு சொல்லி ஜாக்கி சொல்றாரு. எப்படியாவது அந்த பொண்ணு இங்க இருந்து நகண்டு போகணுங்கிறதுக்காக அவனை டைவர்ட் பண்ணி விட்டு அந்த கண்ணாடிக்குள்ள கூட்டு போயிடுறாரு. அப்ப 2 பேரும் அங்க போய் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்ம ஜாக்கினாலே சண்டையோட சேர்ந்து ஒரு காமெடி பண்ணிடுவாருன்னு. அடி குடுக்குறாரோ இல்லையோ நம்ம ஜாக்கி பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஜாக்கியும் அவனை போட்டு குழந்தைய தூளியில போட்டு ஆட்டுற மாதிரி அங்க இருக்க கட்டையில போட்டு அவனை ஆட்டி மண்டைய பொலன்னு பொலந்து எடுக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்க செடியெல்லாம் வச்சு அவனை அடிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்தையே. இந்த பக்கம் அந்த பொண்ணை பார்த்தா பாண்டாவை தூக்கிட்டு எப்படியோ அந்த பாண்டா கடைக்கு வந்துட்டா போல. ஆல்ரெடி அசிஸ்டன்ட் அங்கே தானே இருக்கான், இங்கே வந்து ஒளிஞ்சிக்கோன்னு சொல்லி கூப்பிட்டு உள்ள 2 பேரும் ஒளிஞ்சிக்கிறானுங்க. அங்கே நடக்கிற எல்லா சண்டையுமே ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி வெளியே இருக்கவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. எப்படியும் அந்த காமெடி பீஸ் 2 அந்த பொண்ணு இங்கே தான் வந்திருப்பான்னு சொல்லி இங்கே வந்து தேட வந்திருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறான் நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய பொம்மை எந்திரிச்சு ஓடுது. யாரான்னு பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் தான் இருப்பான் போல. இந்த பொம்மைக்குள்ள தான் அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. எப்படியோ காப்பாத்திட்டாரு. இந்த காமெடி பீஸும் சும்மா விடுற மாதிரி இல்லை. அந்த பொம்மையை போட்டு வெளுன்னு வெளுத்து அந்த தலையவே பிச்சு எரிஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜாக்கியும் அந்த ஹெட்டை பிடிச்சி தலையை பிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அந்த சண்டையில ஜாக்கி கண்ணாடி உடைச்சிட்டு வெளியே வந்து விழுந்துடுறாரு. என்னடா சண்டையை போட தெரியாது என்ன இப்படி போட்டு பொழக்கிற என்னைய அப்படின்னு சொல்லி அவன் வேற கதறிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எப்படியா கிராஸ் பண்ணி போடணுங்கிறதுக்காக ஏதோ காமெடித்தனமா எதையோ பண்ணிட்டு இருக்காரு. இவன் என்னையா பண்றான்னு அவனும் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் எப்படியோ பாண்டாவோட லிப்டுக்குள்ள ஏறி அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்ப கரெக்டா இந்த ரோபோ அங்க வந்துருது. இந்த ரவுடிங்க யாக்கியை தேடி மேல போனா இந்த ரோபோ மட்டும் அப்படியே கீழே வருது. இது அப்படியே வெளியே போகுது. அங்க இருக்கிற அடியாள்கிட்ட உனக்கு கொஞ்சம் முத்தெல்லாம் கூட கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் வெளியே அனுப்புறியா, ரோபோ என்ன பண்ணிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அடியாலும் வெளியே அனுப்பி விட்டுறான். இந்த பக்கம் ஜாக்கியும் அந்த பொண்ணும் ஜூல இருக்கிறதுலே மேல ஒரு இடத்துக்கு போய் எப்படியா தப்பிச்சிடலான்னு போயிட்டு இருக்காங்க. அவ சொல்றான் நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு சொன்னா வா நான் உன்னை காப்பாத்தி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கீழே ஒரு பெரிய பாண்டா பொம்மை இருக்கு. அதுல அந்த பொண்ணை தள்ளி விட்டு இவரு அதுலயே குதிச்சிடுறாரு. இவங்க இந்த மாதிரி தப்பிச்சு போறத அங்க சர்வேலன்ஸ்ல உட்காந்துருக்கான் அந்த பொண்ணு பார்த்து இந்த ஹெட் கிட்ட சொல்லிட்டா. இந்த பக்கம் என்ன பண்றானுன்னா அசிஸ்டன்ட்டா அந்த காமெடி பீஸ் 2 அடிச்சு கொண்டு வந்து எல்லாரும் இருக்கிற இடத்துல போட்டுறானுங்க. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒருத்தன் தான் காவலுக்கு உட்காந்துருக்கான். அவனு கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அவன் கேம் விளையாடும் போல இந்த பக்கம் இவங்க கயிறை அவுக்குறாங்க. அப்புறம் பார்க்கும்போது ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறாங்க, மறுபடியும் கயிறை வைக்கிறாங்க, ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறாங்க. இப்படியே பண்ணிட்டு கடைசி அசிஸ்டன்ட் அவன் மடியில இருக்க கன்னை புடுங்கலான்னு வந்தா அவன் சுதாரிச்சுட்டான். சரி கன்னை வச்சு சுட்டுருவான்னு பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் கன்னையே கட்டி பிடிச்சிட்டு சொல்லண்டுகிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்புறம் அந்த ஜூவோட ஹெட் வந்து அவன் காலை கடிச்சு அங்க இருக்கிற எல்லாரும் எப்படியும் அவன் அந்த இடத்துல கெட்டி போட்டுட்டு இவங்க எல்லாரும் தப்பிச்சு போறாங்க. அசிஸ்டன்ட்ட நீ போய் ஜாக்கியை காப்பாத்து, நான் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அங்க எல்லாத்தையும் என்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஜூவோட ஹெட் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரோபோட்குள்ள பாண்டாவை வச்சு அனுப்பிட்டாங்க போல 2 பேரும். அந்த ரோபோட் எங்க வந்திருக்குங்கிறத ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்பவே பசிச்சதுனால அங்க கிடக்குற மூங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. அதை ஜாக்கியும் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம இங்க இருக்க சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போலே அந்த அடியாட்கள்லாம் அங்க வந்து எல்லாரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து எப்படியோ தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் மேல ஏறா கீழே இறங்குறா. நம்ம ஜாக்கியும் ஹெல்ப் பண்றாரு. பட் ஆனா இவங்க விடுற மாதிரியே தெரியல. இந்த காமெடி பீஸும் ஹெட்டும் சேர்ந்துட்டு சரி அவங்க மேல தானே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கு, அது அப்படியே ஸ்லோவா ஏறிக்கிட்டு இருக்கு. உள்ள போயிட்டு இருக்கானுங்க. அங்க நடக்கிற எல்லா ஃபைட்டையும் இவனுங்க பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. அங்க நடந்த சண்டையில நம்ம ஜாக்கி ஏதோ சர்க்கிள்ல விளையாடுற மாதிரி ஒருத்தவனை கீழே போட்டு மேல ஏறி உட்காந்து அந்த இடத்துல சறுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருந்தவங்க இதெல்லாம் படம் மாதிரியே இருக்கு, ஐயோ ஜாக்கி எவ்வளவு நல்லா இருக்காருன்னு கேட்டா அந்த ஹெட்டுக்கு கோவம். என்னப்பா ஜாக்கி கிட்ட இருந்து ஆட்டோகிராஃப் வேணா வாங்கி தரவான்னு கேட்டா ஜாலின்னு ஹைஃபை அடிக்க வராங்க. அப்பதான் தெரியுது ஹெட்டு ஒன்னும் விளையாடல அப்படின்னு. லிஃப்ட் மேலேயும் வந்துருது. பார்த்தா ஜாக்கி கீழே வந்துடுறாரு. அப்ப மறுபடியும் கீழே போனோமா லிஃப்ட் அமுக்குனா எப்படியோ ஜாக்கி மறுபடியும் மேல போயிடுறாரு. இந்த பக்கம் அந்த இடத்துல கயத்துல நடக்கிற மாதிரி அந்த பொண்ணு பாண்டாவை தூக்கிட்டு நடக்கிறா. பின்னாடி அந்த வில்லி பொண்ணு வந்து வர்றா. துளியிலே ஜாக்கி வரான் அந்த இடத்துக்கு அப்படி சொல்லி ஜாக்கி வேற ஒரு பக்கமா ஒரு கயத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டே அங்க போறாரு. எப்படியும் அந்த பாண்டாவையும் அந்த பொண்ணையும் அந்த இடத்துல இருந்து கீழே இறக்கிட்டாரு. அப்புறம் அந்த பொண்ணை கீழே இறக்கி விட்டு பாண்டாவையும் தூக்கிட்டு வந்தா அதுக்குள்ளே இந்த மொட்டை இங்க வந்துட்டான். அந்த பொண்ணையும் பின்ன கைதியா பிடிச்சு வச்சுட்டு பாண்டாவை கொண்டான்னு கேட்க காமெடி பீஸ் தான் பாண்டா வாங்கலான்னு போறான். பின்னாடி கன்னு வச்சிருந்திருக்கான் போல. ஜாக்கி அதை எப்படியும் எடுத்து அங்க இருக்க எல்லாரையும் மிரட்டுறாரு. அங்க இருக்க சுவிட்ச் ஆன் ஆகி இந்த
பார்சல்லாம் பேக் பண்ற மிஷின்ல அப்படியே அந்த பாண்டா போகுது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அப்படியே பின்னாடி போறாங்க. அந்த பாண்டாவும் பேக் ஆயிருச்சு. அந்த எந்த பெட்டியில இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற தேடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் கரெக்டான பெட்டியும் தேடி எடுத்துடுறா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜாக்கியும் அந்த ரவுடியும் ஒரே பேக்கிங்கா வெளியே வராங்க. அவ அந்த பாண்டாவை தூக்கிட்டு போலான்னு பார்த்தா இங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் விடாம அவளை வந்து முட்டு கட்டுறானுங்க. அப்போ உடனே ஜாக்கி சொல்றாரு, உன் ஹெட் தலையில நான் கன்னை வச்சிருக்கேன், அவளை இங்க இருந்து விடுங்கன்னு சொல்லுவேன். அவளும் எப்படி அங்க இருந்து போகலான்னு பார்க்கும் போதுதான் தெரியுது இந்த பக்கம் அந்த கன்னு வந்து அப்படியே பேக் ஆகி விழுகுது. அவன் கையில கன்னு இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அந்த பொண்ணை மறுபடியும் பிடிக்க ட்ரை பண்றானுங்க. எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் அங்க ஓரமா நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரியாம அதை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு உயிர் போற நிலைமையில கூட படிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் எப்படியோ ஆப்ரேட் பண்ணி கரெக்டா ஜாக்கி இருக்கிற இடத்துக்கு வந்தா காப்பாத்துவான்னு பார்த்தா இவனே போட்டு தள்ளிடுவான் போல அவன் ஓட்டுற வண்டியில. காப்பாத்த வந்தியா கொலை பண்ண வந்தியாடான்னு கேட்டா உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ஜாக்கி நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த வண்டியில ஏறிடுறாங்க. இப்ப நம்ம எங்கிட்டு போறோம்னு தெரியாம அப்படியே ரிவர்ஸ்ல போய் அங்க இருக்க ஒரு கதவை உடைச்சிட்டு அங்க இருந்து வெளியே போறாங்க. இவனுங்களும் சும்மா விடுற மாதிரி தெரியல. இவங்களை அப்படியே வண்டியில ஃபாலோ பண்ணிட்டு கிளம்புறானுங்க. இந்த பக்கம் நம்ம ஜூவோட ஹெட் என்ன பண்றாருன்னா அங்க கண்ட்ரோல் இடத்துல ஒருத்தன் தான் இருந்திருப்பான். அவனையும் எப்படியோ அட்டாக் பண்ணி அந்த இடத்த இவரோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஜாக்கி பாண்டாவை தூக்கிட்டு ஒரு வண்டியில போறான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்காரு. பின்னாடி 3 வண்டியில இந்த வில்லன்கள் எல்லாரும் துரத்திட்டு வரானுங்க. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்றானா அசிஸ்டன்ட் கழுத்தை பிடிச்சி இழுக்கையும் அங்க ஸ்டியரிங் இதாகி அப்படியே அந்த இது லிஃப்ட் மாதிரி மேல தூக்குது. அப்பா ஜாக்கி காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லியும் அவரையோ எப்படியோ சண்டை போட்டு வந்து காப்பாத்துறாரு. இதுக்கு மேல இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாக்கி அந்த வண்டியை வச்சு அவனுங்களோட வண்டியை தூக்கி அங்க இருக்க கம்பத்துல அவனுங்க சொறி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அப்பயும் விடாம இவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இது எல்லாத்தையும் கேமரால பாத்துட்டு இருந்த ஹெட் என்ன பண்றாருன்னா அங்க இருக்க ஒரு டோரை ஓபன் பண்ண சொல்லி ஓபன் பண்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் டோரை க்ளோஸ் பண்றாரு. கரெக்டா ஜாக்கியோட வண்டி மட்டும் போகணுங்கிறதுக்காக எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல அந்த வண்டி அப்படியே வெளியே போயிருது. இவனுங்க வண்டி அப்படியே இந்த பக்கம் நின்றுது. சரி தாவி போலான்னு பார்த்தா மேல ஃபுல்லா கரண்ட் ஷாக் இருக்குமா, அதனால இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்துறானுங்க. இந்த மிஷன் சக்சஸ் ஆனதுனால ரொம்பவே ஜாலியா அந்த பக்கம் ஜூவோட ஹெட் இருக்காரு. இது எப்படி ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கேட் ஓபன் ஆச்சுன்னு சொல்லி ஒரு டவுட். கண்ட்ரோல் ரூமுக்கு அவர் போயிருந்திருப்பாரு போலன்னு சொல்லி கேமராவை பார்த்தா அந்த கேமராவும் ஆமா நான் தான் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுது. அப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு போர்டு ரொம்ப ஆபத்தான மிருகம் அந்த சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துல போனோடனே அந்த வண்டி வேற நின்றுது. பாண்டா வந்து ஒரு மாதிரி சத்தம் விடுது. அங்க இருக்க அனிமல் எல்லாம் அலர்ட் ஆயிரு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்றாங்க. என்னன்னு கேட்டா அந்த பொண்ணு சொல்றா பாண்டாக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு. சரி மூங்கில ஏதாவது சாப்பிடுமான்னு கேட்டா இல்ல பாண்டா இந்த ஸ்டேஜ்ல வெறும் பால் மட்டும் தான் குடிக்குன்றாங்க. பாலுக்கு நம்ம எங்கடா போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போல அங்க ஒரு காண்டா மிருகம் குட்டி வந்து பால் குடிச்சிட்டு இருக்கு. சரி அங்க போய் எடுத்துட்டு வரணும். யாரா போறதுன்னு கேட்டா 3 பேர் பேந்த முழிக்கிறாங்க. அப்புறம் ஜாக்கியும் அசிஸ்டன்ட் தான் பால் டப்பாவை எடுத்துட்டு போனா அந்த காண்டா குட்டிய அப்படியே நகட்டி தள்ளி விடுறானுங்க. இது வரைக்கும் யாருமே காண்டா மிருகத்துல இருந்து பால் எடுத்திருக்க மாட்டாங்க போல. ஜாக்கி தான் மொத ஆளா இருப்பாரு. அந்த எப்படியோ பாலை வந்து எடுத்துட்டு இருக்காரு. என்னடா சத்தம் அமைதியா இருந்த அசிஸ்டன்ட்னு சொன்னா அப்பதான் தெரியுது போன காண்டா மிருகம் குட்டி என்ன பண்ணிருக்குன்னா தன்னோட அப்பாவை கூட்டிட்டு வந்தா அவன் தான் என்ன பாலை புடிங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சு விட்டுருது. சண்டைக்கு ரெடி ஆகுற மாதிரி அந்த காண்டா மிருகமும் இவங்க எல்லாரையும் மாத்தி மாத்தி துரத்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜூ டைரக்டரை பார்த்தா அந்த வில்லை வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இவனுக்கு இப்படி சொதப்புறானுங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதை பார்த்துட்டு அங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்க எல்லாருமே நீங்க போய் பாதுகாப்பான இடத்துல ஒளிஞ்சுக்கோங்க, நான் வந்து இதை பாத்துக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு மாசா ஒரு டயலாக் பேசிட்டு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்டா இருந்தேன் அப்படின்றாரு. ஏதோ பெரிய ஆர்மில இருந்தவர் மாதிரியே பில்டப் பண்ணாருன்னு பார்த்தா ஒரு சேரை போட்டு கையில கண்ணு வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காரு இவங்களுக்காக. இவங்களையும் அப்படியோ உள்ள வந்து ஸ்மோக் எல்லாம் போட்டுட்டு ஜூ டைரக்டரை அட்டாக் பண்றாங்க. அப்புறம் கேட்டை தொடடான்னு சொன்னா அவர் ரொம்பவே தும்புறா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க டீ கப் எடுத்து அப்படியே ஊத்திடுறாரு. அந்த இடம் எல்லாம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. அப்புறம் ஜூ டைரக்டர் போட்டு காலத்தை பிடிச்சி தூக்கி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. என்னானாலும் சரி அந்த கதவை கூட உடைச்சிட்டு போங்க, எனக்கு அந்த பாண்டா வேணும்னு சொல்லி எல்லாரையும் தேடுறதுக்கு அனுப்பி வைக்கணும். அந்த பக்கம் அந்த காண்டாமிருகத்துக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு பால் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எந்த இடத்துக்கு போலான்னு பார்த்தா ரொம்ப பால் அடைஞ்ச ஒரு பில்டிங், கடலுக்கு நடுவுல கலைஞர விளக்கு மாதிரி ஒண்ணு இருக்கும்ல அந்த இது, அதுக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு 3 பேர் உள்ள போனா ரொம்ப பழைய பில்டிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ஜாக்கி ஃபர்ஸ்ட் போய் மேல பாக்குறாரு. எல்லாம் சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அதுக்கு மேல ஏறி போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ரவுடிங்க எல்லாருமே அந்த இடத்த வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க 2 விதமா பிரிச்சு. ஏன்னா அந்த இடம் இருக்கிறதுல ரொம்ப பெருசா இருக்கு. இந்த பக்கம் பாண்டாவும் அசிஸ்டன்ட்டும் ஒண்ணு போல படுத்து கிடக்குறாங்க. பாண்டா பாலை குடிச்சிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் கிட்டே படுத்துருச்சு. அப்போ வந்து ஜாக்கியும் அந்த பொண்ணும் பேசிக்கிறாங்க. என்னோட படம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டா எல்லாத்துக்குமே அவங்களோட படம் பிடிக்கும்ல, உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்து ரொம்ப பிடிச்சு போய் ஜுவாலஜி எடுத்தேன். இந்த மாதிரி மிருகங்களை பாக்குற வேலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா என் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, அவங்க கூட வந்து நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால நான் வந்து இந்த வேலையை ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை எடுத்து காமிக்கிறா. அது வந்து ஆக்சுவலி ரிசைனிங் லெட்டராமா. அப்பதான் ஜாக்கி வந்து அவரோட வேலையை சொல்றாரு. எனக்கு ரொம்பவே இந்த நடிக்கிற வேலை ரொம்பவே பிடிக்கும்,
நான் வந்து எப்பயுமே நார்மலா இருப்பேன், ஆனா ஆக்ஷன் சொல்லிட்டா போதும் அப்படியே ஆக்ஷன்ல இறங்கி எல்லாரும் அடிச்சு துவம்சம் பண்ணிருவேன் அப்படி சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் நேரம் தூக்கத்திலே புலம்புறான், ஏதாவது பாண்டாக்கு பேர் வைங்கன்னு சொன்னா அப்படியே அந்த இடத்துல அவங்க எல்லாரும் பேர் வைக்கிறாங்க, ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில ஒரு ட்ரோன் வந்து அந்த இடத்துக்கு இவங்க இருக்காங்களான்னு தேடுது, பார்த்தா அந்த இடத்துல தானே இருக்காங்க. ஜாக்கி அந்த ட்ரோனை உடைச்சிடுறாரு. ஆனால் அங்க இருக்க வில்லங்க கிட்ட இவங்க 3 பேருமே மாட்டிக்கிறாங்க. வில்லனுக்கு இன்ஃபார்ம் பண்ணா நம்மளும் கப்பலுக்கு போலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜாக்கி கூட சண்டை போடுறதுக்காண்டியே ஒரு கோமாளி ட்ரெஸ் போட்டுட்டு அந்த வில்லன் நிக்கிறான். ஜாக்கி வந்து பாக்குறாரு யாரா இவன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு, நீ பாண்டாவை பாத்துக்கிறதுக்காக உயிரோட இருக்கணும்னு சொல்லி. அப்புறம் ஜாக்கி வந்து பெரிய செலிபிரிட்டி, அதனால இவனை வந்து பணைய கைதியா வச்சு நம்ம நிறைய காசு கொடுக்கலாம், அவனே அடைங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்டை பார்த்துட்டு இவனுக்கு இந்த இடத்துல எந்த வேலையும் கிடையாது, இவனை தூக்கி கடல்ல எறிங்கடான்னு சொல்லி ஐயோ விட்டுருங்கன்னு சொல்லி அவன் வேற கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் தூக்கி கடல்லையும் போட்டுறானுங்க போல. இந்த பக்கம் அந்த பொண்ணையும் பாண்டாவையும் ஒரே இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அவ கையில ஒரு வாட்ச் கட்டி இருக்கா. அது மூலியமா போலீஸ்க்கு கால் பண்ணா ரீச் ஆகுற மாதிரி தெரியுது, ஆனா எதுவும் பேசுற மாதிரி இல்ல. இந்த பக்கம் ஜாக்கி அடைச்சு வச்சிருக்க இடத்துல யாரோ சாப்பாடு கொண்டு வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த காமெடி பீஸ் 2 தான் அசிஸ்டன்ட்டும் உயிரோட தான் இருந்திருக்கான். ஆக்சுவலி அவனை தண்ணியில தள்ளி விடல போல, இவனுங்க 2 பேரும் காப்பாத்திருக்கானுங்க. இவங்க எப்படி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு கேட்டா இவனுங்க எல்லாருமே உங்களோட ரொம்ப பெரிய ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டை கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ள வச்சு பேண்ட் எல்லாம் கழட்டி இருந்திருப்பாங்க. ஏதோ தப்பா நடக்க போதுரா, இதெல்லாம் வேணாண்டா சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லிருப்பான். பார்த்தா அவன் முதுகுல இவன் கால்ல எல்லாம் ஜாக்கியோட டேட்டூ பதிஞ்சு வச்சிருக்கானுங்க. சரி ஓகே, இனிமேல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொன்னா அப்புறம் தான் ஜாக்கி கிட்ட சொல்றாங்க, இந்த பாண்டாவை ஏதோ ஒரு பெரிய ஆளுக்கு விற்க போறாங்க, ஆனா அது யாருன்னு தெரியல அப்படின்னு இவர்கிட்ட சொன்னா சரி நம்ம காப்பாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் யாருக்கும் தெரியாம அசிஸ்டன்ட்டும் ஜாக்கியும் அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றாங்க. நீ போய் அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வான்னு அசிஸ்டன்ட் அனுப்பிவிட்டா வேற எவனோ தான் வந்திருக்கான்னு சொல்லி அவனை தட்டை வச்சு பொலன்னு பொழக்கிற. ஐயோ நான் தான் சொல்லி சரி வா போவோம்னு கிளம்பிட்டாங்க. இந்த கப்பல் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போகுது. அந்த கப்பல்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு எல்லாரும் வந்துடுறாங்க. பார்த்தா பாண்டாவை ஒரு வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க அந்த ஷேக் கிட்ட குடுக்கறதுக்காக. அப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன செய்யறானா, அவ கையில கட்டியிருக்க வாட்சை ஜாக்கி கிட்ட தூக்கி போடுறா. அவர் அந்த வாட்சை கட்டிட்டு அந்த வண்டியிலே ஏறிக்கிறாரு. பக்கம் அந்த காமெடி பீஸ் 2 பேரும் இவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல ஒரு வண்டியில ஏறி உட்கார சொல்றான். ஆனா அது எல்லாத்தையுமே வில்லன் பாத்துறான். ஆனா அதுக்குள்ள அந்த கார் வெளியே போயிருந்திருக்கும். அந்த பாண்டாவையும் எடுத்துட்டு வில்லனும் அந்த பொண்ணும் ஷேக்கோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவன் அசிஸ்டன்ட் வந்து இந்த பாண்டாவை கொடுங்கடான்னு கேட்டா, இந்த பாண்டாவை எடுக்கிறதுக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம், இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் காசு வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஜாக்கி வந்து கண்ணை காமிச்சு அந்த பாண்டாவை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு மிரட்டிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அந்த ஷேக் வந்துடுறான். அதை பார்த்து டைவர்ட் ஆனோடனே இந்த மொட்டை இந்த பொண்ணு 2 பேரும் சேர்ந்து ஜாக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பாண்டா நைஸா மாடிப்படி ஏறி போய்கிட்டு இருக்கு. உன்னை விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையும் வந்து ஜாக்கி பின்னாடியே போறான். அப்ப அந்த பொண்ணு வாட்ச்ல பேசியிருப்பா, நீங்க இருக்க லொகேஷன் தெரிஞ்சிச்சு, சீக்கிரமாவே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துரும் சொல்லிட்டு இந்த வில்லன் என்ன பண்றானா, ஜாக்கியோட கழுத்தை பிடிச்சி ரொம்ப நெரிச்சுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஏதோ பிரச்சனைங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போன்ல ஆக்ஷன் சொல்றான். இதுக்கு முன்னாடி ஜாக்கி சொல்லிருப்பார்ல, ஆக்ஷன் சொன்னா பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் மறுபடியும் சண்டையை போடுறாரு. அந்த பாண்டா மேல பெரிய கம்பு ஒண்ணு விழுகிற மாதிரி போயிருந்திருக்கும். அந்த கம்பை அடியை இவர் வாங்கிட்டு பாண்டாவை எப்படியே காப்பாத்திறாரு. ஆனா அந்த அழுத்தத்துல பாண்டா அப்படியே வந்து கக்கா போயிருது. ஆனா அந்த வில்லை வந்து விடுற மாதிரி தெரியல. பின்னாடி இந்த அட்டாக் பண்ண வந்தா கையில இருக்க கக்கா எடுத்து அவன் மூஞ்சிலே அடிச்சிடறாரு. அவன் அப்படியே கொமட்டிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கூடன்னு சொல்லி கையில இருக்கதை இன்னமும் அடிச்சிடறாரு அவன் மூஞ்சிலேயே. அதுக்குள்ள கரெக்டா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து வில்லனையே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் ஜாக்கி அந்த ஷேக் கிட்ட கேக்குறாரு, எதுக்கு உங்களுக்கு இந்த பாண்டா தேவைன்னு கேட்டா, அங்க ஒரு ரூம்ல ஃபுல்லா பாண்டாவா பொம்மைகளா இருக்கு. என்னன்னு பார்த்தா ஷேக்கோட பொண்ணுக்கு இந்த பாண்டானா ரொம்ப பிடிக்குமா. இந்த ஷேக்கோட பொண்ணுக்கு ஏதோ ஒரு கேன்சர் நோய் இருக்கு, அது வந்து குணமாகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பாண்டா வந்து அன்னைக்குதான் பிறந்துச்சு. என் பொண்ணுக்கு இந்த பாண்டா ரொம்பவே பிடிக்கும், நாங்க டெய்லி போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என் பொண்ணோட நிலைமை ரொம்பவே மோசமாயிருச்சு. அட்லீஸ்ட் இந்த பாண்டாவை கொண்டு வந்து என் பொண்ணு கிட்ட கொடுத்தாவது அவ திரும்பி உயிரோட வந்துருவாளோ, அப்படி இல்லைன்னா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பாளோன்னு நினைச்சுதான் இதை கொண்டு வர சொன்னேன் அப்படி சொல்லியும் அப்படியே ஜாக்கிக்கே கண்ணெல்லாம் கலங்குது. கீழே வந்து ஆபீசர்கிட்ட கேட்டா அதை ஜூக்கு அனுப்பிட்டோன்னு சொல்றாங்க. ஜாக்கி அந்த பாண்டாவை கொண்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தா, எனக்கு இது கனவு கிடையாதுல்ல, நிஜம் தானே, நீ என்கிட்ட வந்துட்டேல, நம்ம 2 பேரும் ஜாலியா விளையாடலான்னு அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா விளையாடுறா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாண்டா ரொம்பவே பெருசா வளர்ந்துருச்சு போல. ஜாக்கி அசிஸ்டன்ட் அப்புறம் அந்த பொண்ணு எல்லாருமே அந்த இடத்துல பாண்டாக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்கி அந்த பாண்டாவை தத்தெடுத்து வந்திருப்பாரு. தனியா ஒரு சிட்டி கூட்டு வந்து பாண்டாக்குன்னு தனியா ஒரு இடத்தையே உருவாக்கி இருந்திருக்காரு. அப்பப்போ வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாராம். கடைசி இந்த பாண்டாவை நல்லபடியா காப்பாத்திட்டாரு நம்ம ஜாக்கி. அந்த சந்தோஷத்தோட இந்த படம் முடிஞ்சது. அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.